ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்களுடைய ஜிஎன் பேசுறேன். ஸோ இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எவ்வளவு சீட்டு வேக்கன்ட் இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அதே சமயம் நான் சொல்லியிருந்தேன், இந்த 2 நாளையில சீக்கிரமாவே அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்த ஃபீஸ் அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. யார் யாருக்கெல்லாம் ஃபீஸ் பே பண்ணணும்னு புதுசா ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு சான்சஸ் இருக்கு பே பண்றதுக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ஈவினிங்கே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் சீட் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோட ஃபீஸ் பேமெண்டோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16/11/2020 5:45 நம்ம கட்டி ஆகணும். ஸோ அகாடமிக் அண்ட் வொகேஷனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எய்டட்ல, ஓகேங்களா. ஸோ இப்போ ஓசி பார்த்தீங்கன்னா இதுல ஓசி கேட்டகரியிலே அவங்க இல்ல, சாரி ஓசி ஜெனரல் கேட்டகரியில இருக்கு. ஆனா நம்ம பார்த்தோம்னா காலையில பார்க்கும்போது நிறைய சீட் இருந்துச்சு. ஸோ என்னன்னு தெரியல, அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட 2 சீட்டுக்கு மட்டும்தான் இது பண்ணி அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பே பண்ணியிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு காமிச்சது அந்த மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். ஸோ ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரையிலும் மட்டும் ஒரு 2 பேருக்கு தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பிசி கேட்டகரி. ஸோ பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சீட் நிறையவே அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு சான்சஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் யார் ஃபீஸ் பே பண்ணலையோ அவங்களுக்கு இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ பிசிஎம் கேட்டகரியில் பொறுத்தவரையிலும் சான்சஸ் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருமே பே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மூவ்மெண்ட் லிஸ்ட்டே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்து காலேஜ் அட்மிஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேரில் பண்ணுறாப்புல இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அடுத்து எம்பிசி கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எஸ்சியில இருக்கு. எஸ்சிஐ கேட்டகரியில 2 பேருக்கு, எஸ்டி கேட்டகரி பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த 2 பேருமே ஃபீஸ் பே பண்ணதுனால ஸோ எஸ்டி கேட்டகரி பொறுத்து காலையில சொன்னப்போ சான்சஸ் இல்ல, ஓகேங்களா. ஸோ புதுசா வெயிட்டிங் லிஸ்ட்ல விட்டுருக்காங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறதுல ஃபீஸ் கட்டலையோ, ஸோ மற்றதுல 3வது தேர்ட் ஃபேஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த தேர்ட் ஃபேஸ் நடக்கிறது கொஞ்சம் கம்மி தான், ஒரு 50% சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதே தான் சேம் வொகேஷனல் ஸ்ட்ரீமு தான். ஜெனரல் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேருக்கு சான்சஸ் இருக்கு. பிசி கேட்டகரி அண்ட் எம்பிசி அண்ட் எஸ்சி கேட்டகரி. ஸோ அதுக்கு புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்க வெயிட்டிங் லிஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு உள்ள அப்டேட் அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா புதுசா ஃபீஸ் பே பண்ண சொல்லி புதுசா உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் எய்டில் அப்ளை பண்ணிருக்கீங்களோ, ஸோ அவங்கெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துருங்க சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு. அலாட்மெண்ட் ஆயிருக்கு, நாம அண்ணாமலைஸ்ல படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் ஃபீஸ் பே பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபீஸை பே பண்ணி கட்டி முடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இப்போ இங்கே உள்ள அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் உள்ள அக்ரிகல்ச்சர் எய்டை பொறுத்தவரை அப்டேட். ஸோ அடுத்து எந்த அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயமாக நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வெரி மச்.